ஏப்ரல் 1, 2025 கரண்ட் அஃபயர். 6 ஆண்டு காலத்திற்கு 22,919 கோடி ரூபாய் மதிப்பிலான மின்னணு பாகங்கள் உற்பத்தி திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய கல்வித்துறை அமைச்சகமானது நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளிலும் ஆங்கில மொழியிலும் மழலையர் பள்ளி பாடல்கள் மற்றும் அதற்கான கவிதைகளின் தொகுப்பை தயாரிப்பதற்காக பால்பன் கி கவிதா முன்னெடுப்பினை தொடங்கியுள்ளது. உலக சுகாதார அமைப்பு மற்றும் கொலம்பியா நாட்டின் அரசாங்கத்தினால் நடத்தப்பட்ட 2வது காற்று மாசுபாடு மற்றும் சுகாதார மாநாடு ஆனது ஸ்பெயின் நாட்டின் கார்டஜனா என்னுமிடத்தில் நடைபெற்றது. குஜராத்தில் உள்ள ஆனந்த் கிராமப்புற மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் இந்தியாவின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகத்தினை உருவாக்க செய்வதற்கான 2025ஆம் ஆண்டு திரிபுவன் சஹ்காரி பல்கலைக்கழக மசோதாவினை மக்களவை நிறைவேற்றியுள்ளது. இந்தியாவின் இரட்டையர் பேட்மிண்டன் அல்லது பூப்பந்து போட்டி நிபுணரான தெலுங்கானா மாநிலத்தின் பி. ஸ்மித் ரெட்டி தொழில்முறை பேட்மிண்டன் விளையாட்டுகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இன்ட்ரா எனப்படும் இந்திய ரஷ்யா இடையிலான 14வது இருதரப்பு கடற்படை பயிற்சி சென்னையில் நடைபெற்று வருகின்றது.